நாராயண ஸ்ரீமன்னாராயண நாராயண ஸ்ரீமன்னாராயண நாராயண பட்டதிரி உருகும் பரமனா நலம் தரும் நாராயணீயம் அருள் வழங்குமே தினம் நம்மை காக்குமே. அக்ரே பர்த்து சரசிஜமயே பத்ரபீட்டே நிஷன்னாமோ அம்போராசரதிகதசுதா சம்ப்ளவாதுத்திதம் த்வாம் புஷ்பாசாரஸ்தகித புவனைகி புஷ்கலாவர்த்தகாத்யைகி கிளுப்தாரம்பா கனககலசைகி அப்யசில்சல் கஜேந்திராக. உயர்ந்த நாராயணியத்தினுடைய 26வது தசகத்துல 4வது ஸ்லோகத்தை நாராயண பட்டத்திரை பூர்த்தி பண்ணார். அந்த சந்தர்ப்பத்தில் அவர் சொன்ன சரித்திரம், இந்திரத்யும்னன்ற ராஜா அகஸ்தியருடைய சாபத்தினால யானையாக மாறி வருணனுடைய தோட்டமான ருதுமத்துன்ற அந்த உத்தியானத்துல தான் தன்னுடைய பெண் யானைகளை அழிச்சுண்டு அங்க இருக்கக்கூடிய தடாகத்துல ஜலக்கிரீட பண்ணி தான் ஸ்நானத்தை பண்றதுக்காகவும் தாமரப்பூவை பறிப்பதற்காகவும் அத்தனை பேரோட தனக்கு ஏற்படக்கூடிய ஒரு கஷ்டம் என்னன்னு தெரியாம அதுக்குள்ள இறங்கினாராமேன்னு முடிச்சவர். அடுத்த தசகத்துல 26வது தசகத்தினுடைய 5வது ஸ்லோகத்தை ஆரம்பிக்க இருக்கார். அதற்குள்ள நாம் இப்போது தரிசிக்க வேண்டிய ஒரு திருக்கோயில் தமிழ்நாட்டில் உள்ள திருப்பத்தூர் கஜேந்திர வரதராஜ பெருமாள் திருக்கோயில். அந்த கோயில் அமைந்திருக்கக்கூடிய இடம் உங்களுக்கு கவனத்தில் இருக்கும். ஜோலார்பேட்டையிலிருந்து சுமார் 7 கிலோமீட்டர் தூரத்திலேயும் வாணியம்பாடியிலிருந்து சுமார் 15 கிலோமீட்டர் தூரத்திலேயும் அமைந்திருக்கக்கூடிய அந்த திருக்கோயிலிலே இப்போது தனி சன்னதியாக சேவை சாதிக்கக்கூடிய பெருந்தேவி தாயார் மூலமூர்த்தியினுடைய திவ்ய தரிசனத்தை அடைவதற்காக நாம் இதோ தாயார் சன்னதிக்கு அருகிலே வந்துவிட்டோம். இங்கு பலவிதமான சிற்பங்களை நாம் சுதை வடிவத்திலே இங்கு தரிசிக்கின்றோம். இதோ ஸ்ரீதேவி பூதேவி சமேதனாக சங்கு சக்கர அபய கடி ஹஸ்தங்களோடு கஜேந்திர வரதராஜ பெருமாள் நமக்கு காட்சியை அளிக்கின்றார். மற்றொரு புறத்திலே இது ஸ்ரீ பார்த்தசாரதி சுவாமி திருவல்லிக்கேணியின் அபிமான ஸ்தலமாக இருப்பதால் இங்கு பார்த்தசாரதி சுவாமி ருக்மிணி பிராட்டியோடு சங்கை கையிலே ஏந்திக் கொண்டு நின்ற திருக்கோலத்திலே கம்பீரமாக காட்சியளிக்கின்றார். மற்றொரு புறத்திலே ஸ்ரீசன்னமாமி சிரசா எதுசைல தீபம் என்று மேல்கோட்டை திருநாராயண பெருமாளும் நமக்கு காட்சியை அளிக்க இவர்களுடைய திவ்ய தரிசனத்தோடு இதோ சன்னதிக்குள்ளே நாம் நுழைந்து விட்டோம். தாயாருடைய சன்னதிக்கு வெளியிலே முகப்பில் கஜலட்சுமியாக அமர்ந்த திருக்கோலத்திலே இருபுறமும் சாமரம் வீசக்கூடிய ஒரு சேவையோடு நமக்கு சிற்ப வடிவத்திலே தாயார் வரவேற்க இதோ மூலஸ்தானத்திலே தாயாருடைய திவ்ய தரிசனத்தை அடைய துவங்கிவிட்டோம். ஆகா, ஆச்சரியமான ஒரு திருமேனி. காஞ்சிபுரத்திலே பெருந்தேவி தாயார் போன்றே அழகான ஒரு சேவை. அமர்ந்த திருக்கோலத்திலே தாயார் கல்பதித்த கிரீடத்தை தான் தரித்துக் கொண்டிருப்பதை நாம் தரிசிக்கின்றோம். உயர்ந்த கர்ணபத்திரங்கள், கருணையே தவழக்கூடிய திருமுகத்திலே தவழக்கூடிய உயர்ந்த திலகம், திறந்த கண்கள், யஸ்யாம் யஸ்யாம் திசி விஹரதே தேவி திருஷ்டிஸ்வதியாக என்று சுவாமி தேசிகன் வர்ணித்தபடி நேத்திரத்தினுடைய சேவை, சதுர்புஜங்கள், 2 கைகளிலே தாமரை பூவை லாவகமாக தாங்கிக் கொண்டு இதோ அபய வஸ்தத்துடனும் வரத கஸ்தத்துடனும் தான் வரதனுக்கு ஏற்ற தேவியாக இருப்பதால் தானும் வரத கஸ்தத்தை தரித்துக் கொண்டு நமக்கு காட்சியளிக்கக்கூடிய பெருந்தேவி தாயாருடைய திருமுகத்திலே அழகான மூக்குத்தி பளபளக்க நீல பட்டு வஸ்திரத்தை தான் தரித்துக் கொண்டு உன் பெருந்தேவி என்னும் உரிமைக்கும் என்னை பெற்ற என் பெருந்தேவி என்னும் வாய்மைக்கும் என்று கம்பன் குறிப்பிட்டது போல அத்திகிரி அருளாளனால் சார்த்தப்பட்ட திருமாங்கல்யத்தையும் தான் தரித்துக் கொண்டு மாலைகளோடு மானாதீத பிரதித விபவாம் என்று ஆரத்தியோடு நமக்கு மூலவர் காட்சியளிக்க அந்த திவ்ய தரிசனத்தோடு தாயார் உற்சவமூர்த்தியினுடைய திவ்ய தரிசனத்தையும் நாம் இங்கேயே அடைகின்றோம். பெரிய கீர்த்தியுடன் உள்ள பெருந்தேவி தாயார் சிறிய உற்சவமூர்த்தியாக நமக்கு சேவையை அளிக்கின்றார். அமர்ந்த திருக்கோலத்திலே சதுர்புஜங்களையும் தான் தாங்கிக் கொண்டு 2 கையிலேயும் தாமரை பளபளக்க 3வது திருக்கரம் அபயகஸ்தமாகவும்
நான்காவது மூலவர் போன்றே வரத கஸ்தமாகவும் காட்சியளிக்கக்கூடிய தாயார் அழகான கிரீடத்தை தான் தரித்துக் கொண்டு சாந்தமான திருமுகத்துடன் திறந்த கண்களுடன் நேத்திர சேவையை நமக்கு அளிக்கின்றார். கர்ணபத்திரங்களை தான் லாவகமாக சார்த்திக் கொண்டு மூக்குத்தி புல்லாக்கு அவளுடைய திருமுகத்திலே பளபளக்க வக்ஷஸ்தலத்திலே அலங்கரிக்கும் மாங்காய் மாலையும் சிகப்புக்கல் பதக்கமும் நம்மை மிளிர வைக்கின்றன. வரதனால் அணிவிக்கப்பட்ட திருமாங்கல்யத்தையும் தான் சார்த்திக் கொண்டிருக்கக்கூடிய இந்த பெருந்தேவி தாயாருக்கு நாம் நாராயணியத்திலே கஜேந்திர மோட்ச சரித்திரத்தை ஸ்ரவணம் செய்து கொண்டிருக்கின்றோம் என்பது தெரியும் போலிருக்கின்றது. அதனால் அதையும் நமக்கு ஞாபகப்படுத்தும் பொருட்டு இருபுறமும் தான் யானைகளை வைத்துக் கொண்டு கஜேந்திர மோட்ச சரித்திரத்தின் அழகான வைபவம் பின்னால் வரப்போகின்றது என்பதை உணர்த்துவதற்காக கஜலட்சுமியாக அப்யசிஞ்சன் கஜேந்திராக என்று காட்சியளிக்கக்கூடிய கஜலட்சுமி சேவையோடு இருக்கக்கூடிய பெருந்தேவி தாயாரின் திவ்ய ஹாரத்தியோடு அந்த திவ்ய தரிசனம் நம்மை கஜேந்திர மோட்ச ஸ்ரவணத்திற்கு குருவாயூருக்கு அழைத்து வந்துவிட்டது. பட்டத்திரியும் 26வது தசகத்தின் 5வது ஸ்லோகத்தை துவங்கிவிட்டார். குருவாயூரப்பா, உகுஸ்தாவத் தேவலஸ்யாபி சாபாத் கிராகி பூதக தஜ்ஜலே வர்தமானகாஹ ஜக்ராகைனோ அஸ்தினோ பாததேசேகே சாந்த்யர்த்தோகி ஸ்ராந்திதோசி ஸ்வகாலோ. ருத்துமத்துன்ற அந்த வருணனுடைய தோட்டத்தில் இறங்கின கஜேந்திரன் ஏற்கனவே பட்டத்திரி சொல்லியிருக்கார். அகங்காரம் மமகாரம் அந்த கர்வத்தோட 16,000 பெண் யானைகளையும் இறங்க சொல்லி பெரிய அந்த ஒரு தடாகத்துல ஜலக்கிரீட பண்ண ஆரம்பிச்சதாம். யானைகள்லாம் தடாகத்துல இறங்கி அது ஸ்நானம் பண்ணணும்னு சொன்னா அத்தனை சந்தோஷம் வந்துடும். பாகவதம் அழகா சொல்லித்து பபௌனி காமம் நிஜ புஷ்கரோத்ருதமோ ஆத்மானமத்விஷ்ணபஜல் கதக்லமகாம் ஸ்வபுஷ்கரேனோ திருதசீகரம்புபிர் நிபாபயல் சம்ஸ்னபயல் யதக்ரஹி. யானை ஸ்நானம் பண்ணச்சே பார்த்தவாளுக்கு அந்த ஒரு அழக நம்ம அனுபவிக்க முடியும். குருவாயூர்ல கூட பல யானைகள் தானே. குருவாயூர் கோயில்லேருந்து ஒரு 2 கிலோமீட்டர் தள்ளி போன யானைகள் தங்கக்கூடிய அழகான இடம் இருக்கு. அங்க போய் அது ஸ்நானம் பண்ணக்கூடிய சமயத்துல பார்த்தோம்னா இந்த ஸ்லோகத்தோட அர்த்தம் நமக்கு புரியும். என்ன பண்ணுமா, எதிர இருக்கக்கூடிய ஜலத்தை அப்படியே எடுத்து துதிக்கையில எவ்வளவு தேக்கிக்க முடியுமோ அவ்வளவு தேக்கிக்கும். அந்த துதிக்க முழுக்க தீர்த்தம் ரொம்பின உடனே துதிக்கைய தூக்கி எதிர இருக்கக்கூடிய யானை பேல பபௌனி காமோ நிஜ புஷ்கரோத்ருதமோ ஆத்மானமத்விஷ்ணபயல் கதக்லமகா. பாகவத ஸ்லோகம். அப்படியே ஒரு நீர்வீழ்ச்சி மாதிரி ஆகாசத்துல தூக்கி ஒசத்தி அத்தனை அழகா தெளிக்குமாம். தானும் தன்னுடைய சரீரத்துல மறுபடியும் துதிக்கையில ரொப்பி ரொப்பி அந்த ஜலத்தால ஸ்நானம் பண்ணும். அவ்வளவு அழகா அனுபவிச்சு ஸ்நானம் பண்ணக்கூடிய அந்த யானையோட அந்த குளிக்கிற அழக நம்ம குருவாயூர்ல கூட பார்க்கலாம். அதே பாவம் இந்த ஸ்ரீமத் பாகவதத்துல அவ்வளவு அழகா அது ஜலக்கிரீட பண்ணிட்டு இருக்கு. செவ்வை சூடுவார் தமிழ் பாகவதத்துல சொன்னார், மறுவிளையாடுமல்தல் அரை மலர் பறித்து வீசி விரிபுணல்லாகும் இயல்வை வெஞ்சின விடங்கினர் கவ்வி பிரியோர் களிற்றை ஈர்ப்ப பிடிக்குலம் தடக்கை நீட்டி கரையில் மீது ஈர்ப்பவும் கரீவர் திலது மாதோ. அவ்வளவு ஆனந்தமா ஜலக்கிரீட பண்ணிட்டு குளிச்சுட்டே இருக்கச்சே என்னாச்சு, குருவாயூரப்பா உன்னுடைய சங்கல்பத்தினால எங்கேந்தோ வந்தது ஒரு முதலை. இந்த கஜேந்திரனை எதிர்பார்த்திருந்த மாதிரி அந்த முதலை ஓடி வந்து ஜக்ராகைனோ அஸ்தினோ பாததேசேகே வாய திறந்து இந்த கஜேந்திரன் இத்தனை யானைகள் இருக்க அத்தனை யானைகளையும் கால பிடிக்காம தள்ளி 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 வந்து கஜராஜாவான கஜேந்திரனுடைய கால வாய திறந்து அந்த முதலை அப்படியே கவ்வித்தான். நாராயண பட்டத்திரி சொன்னார், இந்த யானை குளிச்சுட்டே இருக்கச்சே எங்கேந்து வந்தது ஒரு முதலை. அந்த முதல்ல 16,000 யானைகள் அங்க இருந்தா கூட எல்லா யானையோட காலையும் விட்டுட்டு தேடி 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 இந்த கஜேந்திரனுடைய கால ஜக்ராகைனோ
அஸ்தி நமோ பாததேசேகே. அதை பிடிக்கிறதுக்கு காரணம் என்னன்னா, காரணம் இருக்குன்னு ஸ்லோகம் ஆரம்பத்துல சொன்னாராம். உகுஸ்தாவத் தேவலஸ்யாபிசாபாத் கிராகீபூதஸ்தஜ்ஜலே வர்தமானகாம். இந்த முதல்ல வேற யாரும் இல்லையா, இதுவும் முதலையா ஒரு சாபத்தால தான் வந்திருக்கு. இது யார பிடிச்சதோ அந்த யானையும் ஒரு சாபத்தினால தான் வந்தது. இந்திரத்யும்னன்ற ராஜா அகஸ்தியர் சாபத்தினால வந்தான். அப்ப இந்த முதலை யாருன்னா உஹு. உஹுன்ற ஒரு கந்தர்வன், தேவதைகள்ல ஒத்தன். அவன் அந்த தேவ ஸ்திரீகளை அழிச்சுண்டு ஒரு நாள் இந்த ருதுமத்துன்ற வந்த ஒரு வனத்துல வருணன் கிட்டக்க உத்தரவு வாங்கிட்டு இதே தடாகத்துல வந்து ஜலக்கிரீடை பண்ணிருந்தான். தான் குளிச்ச ஆனந்தமா பொழுத போக்கின்றான். அப்ப அந்த தடாகத்துல சாயங்காலம் ஆனதுனால அனுஷ்டானங்கள் சந்தியாவந்தனாதிகளை பண்றதுக்காக தேவலர்னு ஒரு மகரிஷி அந்த பக்கமா வந்தாராம். இவன் அந்த தடாகத்துல மேற்கு கரையில நின்றுட்டு ஜலக்கிரீடை பண்ணிட்டு இருக்கான். இவர் கிழக்கு கரையில உட்கார்ந்து சந்தியாவந்தனத்தை ஆரம்பிச்சார். யாரு? தேவலர் அனுஷ்டானத்தை பண்றதுக்காக. அங்க இருந்துட்டே இவன் கத்தி இவரை பார்த்து ஏளனமா பரிகாசம் பண்ணி பேசிட்டே இருக்கான். கூட இருக்கிற தேவ பெண்கள்லாம் சிரிக்கிறா. தேவலர் கோவிச்சுக்கவே இல்லை. ஏதோ அவன் பேசிட்டு போறான்னு இவர் அனுஷ்டானத்தை ஆரம்பிச்சு காயத்ரி ஜபத்தை பண்ணிட்டு இருக்கார். அப்ப பார்த்தா இவர் நம்ம லட்சியம் பண்ணலையேன்னு இவனுக்கு கர்வம் வந்தது. யாரு? இந்த உகுன்ற கந்தர்வனுக்கு மேற்கு கரையிலேருந்து தரையில அந்த தண்ணியில குதிச்சு தண்ணியில நீந்திண்டே வந்து கிழக்கத்தான் அனுஷ்டானம் பண்ணிட்டு இருக்கார். காலை ஜலத்துக்குள்ள வச்சுண்டு அவருடைய காலை வந்து இந்த கந்தர்வன் முதல்ல பிடிக்கிற மாதிரி சட்டுன்னு பிடிச்சு பயமுறுத்தினானாம். அவர் பயப்படல, அவர் பாட்டுக்கு அனுஷ்டானத்தை பண்ணிட்டு இருக்கார். பிடிச்சு இப்படி பயமுறுத்திட்டு மறுபடியும் அந்த பக்கம் கரைக்கே இவன் போயிட்டான். கண்ணை திறந்தார் தேவல மகரிஷி. ஞான திருஷ்டியால தெரிஞ்சுட்டார் எதிர இருக்கக்கூடிய இந்த உகு கந்தர்வன் தான் வந்து நம்மளை பிடிச்சான்னு சாபத்தை கொடுத்தாராம். நான் அனுஷ்டானத்தை பண்ணிட்டு இருக்கக்கூடிய சமயத்துல என்ன பரிகாசம் பண்ணதோட இல்லாம காலை நான் ஜலத்துக்குள்ள வச்சுருக்கச்சே முதல மாதிரி நீ வந்து என்ன பிடிச்சதுனால இனிமே உனக்கு கந்தர்வ ஸ்வரூபம் கிடையாது, நீ ஒரு முதலையா போக கிடையாதுன்னு தேவலஸ்யாபிசாபாத் கிராகி பூதகா தஜ்ஜலே வர்தமானகாம் சாபத்தை கொடுத்தார். இது அவன் காதல விழுந்த உடனே அப்பத்தான் இந்த தேவ கந்தர்வனுக்கு புத்தி வந்ததான். ஓடி வந்தான், மகர்ஷியனுடைய காலில் விழுந்தான். நான் தேவதையா இருந்து பல சுகத்தை அனுபவிச்சேன், முதலையா போய் இங்க எப்படி நான் கஷ்டப்படுவேன், எனக்கு அனுகிரகம் பண்ணணும்னா. எப்படி அகஸ்தியர் இந்திரத்யும்னனுக்கு சாபத்தையும் கொடுத்து விமோச்சனத்தை ஒரு அனுகிரகமா பண்ணி இங்க யானையா வரவழைச்சிருக்காரோ, அதே போல கந்தர்வனா இருந்து முதலையா மாறின உகுவுக்கு இந்த தேவலர் ஒரு அனுகிரகத்தை பண்ணார். அப்பா நான் கொடுத்த சாபம் தான், ஒரு காரியம் பண்ணு. இந்திரத்யும்னன்ற ராஜா பாண்டிய தேசத்திலிருந்து அகஸ்தியர் சாபத்தினால யானையா வந்து பெண் யானைகளோட ஒரு நாள் இந்த தடாகத்துல இறங்குவான். அவன் இறங்கின உடனே அவனுடைய காலை நீ தேடி கெட்டியா புடிச்சுக்கோ, கடைசி வரைக்கும் நீ விடவே விடாத. அப்ப அவன் ஆதி மூலமேனு கூப்பிடச்சே பகவான் மகாவிஷ்ணு வந்து உன்னை நிரசனம் பண்ணி உன் சாப விமோச்சனம் உனக்கு கொடுப்பார். அதனால நீ கெட்டியா அந்த யானையை பிடிச்சுக்கோன்னு சொல்லிட்டு இருக்கார். சாப விமோச்சனத்துக்காக இவன் முதலையா மாறி குருவாயிரப்பா யானையை தேடின்னு இருக்கான். அதனால அது வந்த உடனே கெட்டியா பிடிச்சானாமேன்னு இந்த ஸ்லோகத்தையும் சரித்திரத்தையும் நாராயண பட்டத்திரி தொடர்கிறார். எவ்வாறு தொடர்கிறார் என்ற ஒரு வைபவங்களை கஜேந்திர வரதராஜ பெருமாள் திருப்பத்தூரில் கோயில் கொண்டிருக்கக்கூடிய திருக்கோயிலில் உற்சவ மூர்த்தியான கஜேந்திர வரதராஜ பெருமாளை கருட வாகனத்திலேயும் முகப்பிலே அமைந்திருக்கக்கூடிய முதலை கஜேந்திரனை கவ்வக்கூடிய திருக்காட்சியோடும் நாம் அடுத்த பகுதியிலே தொடர்ந்து கேட்கலாம். ஸ்ரீ கிருஷ்ணாய துப்யம் நமகா.